ஹலோ மக்களை, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜேஆர் ஃபோக்கஸ் வைல்டு. நல்ல ஒரு அடைமழை பேஞ்சு நின்னதுக்கு பின்னாடி நல்ல ஒரு இருட்டில் ஒரு காட்டு ரோட்டில் இப்போ பயணம் பண்ணி ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேங்க. இந்த சாலை எங்கே இருக்குது அப்படிங்கிற தகவல் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேங்க. இந்த சாலை வந்துங்க நல்ல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கிற பழங்குடியினர் மக்கள் வாழ்கிற கிராமத்தில் இருந்து மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி மெயின் ரோட்டில் இருக்கிற ஒரு பகுதிக்கு போய் சேர சாலை தான் இந்த சாலை. செம்மனரை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி போகிற மெயின் ரோட்டில் மாமரம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் சேர்கிற சாலை தான் இந்த ஒரு காட்டு சாலைங்க. போன ஒரு வீடியோ பதிவில்லைங்க கிளிப்பி அப்படிங்கிற பகுதியில் இருந்து இந்த செம்மனரை அப்படிங்கிற பகுதி வரைக்கும் ஒரு வீடியோவை பதிவு பண்ணி காமிச்சிருந்தேங்க. அந்த வீடியோவோட கமெண்டில் ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தாருங்க, இந்த சாலையை பற்றி எதுவுமே நீங்கள் சொல்லாமல் மொட்டையாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாருங்க. இந்த இடத்துல அதனால் இந்த சாலையை பற்றி நான் சொல்லிவிட்டு இந்த ஒரு வீடியோ பதிவை உங்களுக்கு பதிவு பண்ணி தொடர்ந்து காமிக்க போகிறேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கேன். அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. இந்த காட்டு சாலை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் திகிலாகவும் இருக்குங்க. பார்க்குற ஒவ்வொரு செகண்டு நெஞ்சு கொஞ்சம் படபடன்னு அடிக்கிற அந்த மாதிரி தான் பார்க்குற ஒவ்வொரு செகண்டு நெஞ்சு படபடன்னு அடிக்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த சாலை ரொம்ப திகிலாக இருக்குங்க. அது இப்போ மழை பெஞ்சு நின்னதுக்கு பின்னாடி அந்த ஒரு இருட்டு மலை இருட்டில் பார்க்குறதுக்கு இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. சைடில் இருக்கிற செடிகள் கொடிகள் மரங்கள் இதெல்லாமே பார்க்குறதுக்கு பச்சை பசைன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ரொம்ப அடர்த்தியாக ஒரு பயமுறுற மாதிரி இருக்குங்க. அதில் நடுவில் ஒரு காங்கிரீட் ரோடுங்க. இந்த காங்கிரீட் ரோடில் நம்ம இந்த மழை பெஞ்சு நின்னதுக்கு பின்னாடி இந்த ஈரத்தில் போகும்போது பார்க்குறதுக்கு ஒரு விதமான பயம் நம்மளுக்கு உருவாங்க. அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தான் பயணம் பண்ணி இந்த ஒரு வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கேங்க. ஆக்சுவலாக இந்த சாலையில் நம்ம விடியகால 4 மணிக்கு இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம பந்திப்பூர் முதுமலை இந்த பகுதிக்குள்ளே பயணம் பண்ணி மசனகுடி அந்த பகுதிக்கும் பயணம் பண்ணிங்க. அங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நைட்டு 10 மணிக்கு தான் நம்ம அங்கேருந்து கிளம்புனாங்க. 10 மணிக்கு கிளம்பி நம்ம ஊட்டி சேர்றதுக்கே 1 மணி ஆகி போச்சுங்க. ஏன்னா சென்ட்ரலில் நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு ஊட்டி சேரும்போது 1 மணி ஆகி போச்சுங்க. அதுக்கு பின்னாடி மறுபடியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டுங்க அங்கேருந்து நம்ம நண்பர் ஒருத்தர் கீழ் கோத்தகிரிலேருந்து நம்மளோட பந்திப்பூர் பகுதிக்கு பயணம் பண்ணியிருந்தாருங்க. அவரை கீழ் கோத்தகிரிக்கு ட்ராப் பண்ணுறதுக்காக நம்ம வந்தோங்க. கீழ் கோத்தகிரிக்கு நம்ம அடையும் போதே டைம் 3 மணி ஆகி போச்சுங்க. அதுக்கு மேலே நம்ம மறுபடியும் கீழ் கோத்தகிரிலேருந்து கோத்தகிரிக்கு அங்கேருந்து மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் நம்ம நண்பர்களாக போகணும். ஸோ அது ரொம்ப தூரம் அப்படிங்கிறனால நம்ம நண்பர் என்ன சொன்னார்னா, நீங்கள் கீழ் கோத்தகிரிலேருந்து நேராக மாமரம் சாலை இருக்குது, அதில் பயணம் பண்ணிடுங்க. அதில் பயணம் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு 25 கிலோமீட்டர் கம்மியாகும், இன்னும் 1 மணி நேரம் உங்களுக்கு சேவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. சேம் டைம் இந்த சாலையில் நம்ம இந்த 4 மணி, அதாவது கீழ் கோத்தகிரியில் 3 மணிங்க, நம்ம இந்த சாலையில் பயணம் பண்ணும்போது 4 மணி ஆயிரும். ஸோ 4 மணி டைமு இந்த சாலையில் பயணம் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேங்க. மேக்ஸிமம் இந்த ரோட்டில் எந்த அனிமலும் பெருசாக இருக்காதுங்க, நீங்கள் தைரியமாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. ஏன்னா இந்த சாலையில் நான் பகல் நேரத்தில் பல முறை பயணம் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக தான் போயிட்டு வந்திருக்கேங்க. ஏன்னா இந்த சாலை பற்றி எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியுங்க. ஸோ நைட்டுங்கிறனால அவர்கிட்ட கேட்டேன், எந்த ஒரு பிரச்சனையும் சொன்னதுனால இந்த ஒரு சாலையில் நாங்கள் பயணம் பண்ணி இப்போ போனாங்க. இப்போ போகும்போது பாருங்கள், நம்ம கிளிப்பிலேருந்து செம்மனாரை வரைக்கும் ஏற்கனவே ஒரு வீடியோவை பதிவு பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் செம்மனாரையிலிருந்து மாமரம் சாலையில் இருக்கிற கோழிக்கரை அப்படிங்கிற கிராமத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு இருக்குது, அது வரைக்கும் இந்த வீடியோவை பதிவு பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. இந்த சாலையில் நீங்கள் பயணம் பண்ணி போகும்போது உங்களுக்கு அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் லைவாக உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேங்க வீடியோவை. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே போகிற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி இந்த சாலை ரொம்ப திகிலாகவும் இருக்குங்க. அது இப்போ மழை பெஞ்சு நின்றதுனால நல்லா கொஞ்சம் மிஸ்டெல்லாம் அங்கங்கே இருந்தது. ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் முன்னாடி இருக்கிற ரோடு கூட நம்மளுக்கு தெளிவாக தெரியலிங்க, அந்த மாதிரி தான் இருந்ததுங்க. ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப பொறுமையாக தான் இந்த சாலையில் ட்ரைவ் பண்ணி போனோம். நான் ட்ரைவ் பண்ணலைங்க, நம்ம நண்பர் ஒருத்தர் தான் ட்ரைவ் பண்ணார். அவர் பொறுமையாக தெளிவாக ட்ரைவ் பண்ணி போனார். ஏன்னா இந்த சாலையில் எக்கச்சக்கமான கொண்டை ஊசி வளைவுகள்லாம் இருக்குதுங்க. ஸோ அதனால் தெளிவாக பொறுமையாக ட்ரைவ் பண்ணி போனார். அவருக்கு இந்த சாலையில் சில டைம் பழக்கம் இருக்குது. ஸோ அதனால் அவரு ஓரளவுக்கு இந்த சாலை பற்றி தெரிஞ்சதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி நம்ம மாமரம் பகுதியில் மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி சாலையை அடைஞ்சிட்டாங்க. பாருங்கள், இப்போ நம்ம செம்மனாரிலேருந்து வரும்போதுங்க ஒரு ஆறு ஃபஸ்ட்டு வருங்க, ரெண்டாவதாக இருக்க ஆறு தான் கோழிக்கரையாக இருக்குங்க.
ஃபஸ்ட்டு ஆறுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு ஆறு பக்கத்தில் வந்து ஏதாவது அனிமல்ஸ் இருந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் எங்களுக்கு இருந்தது. ஸோ அதனால் வண்டி அந்த இடத்துல ஸ்லோ பண்ணி சைடில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோங்க. வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து அப்படியே முன்னேறி பயணம் பண்ணி போக ஆரம்பித்தோங்க. இந்த ஆறையும் தாண்டி நம்ம போனதுக்கு பின்னாடி மறுபடியும் வந்து ஃபாரஸ்ட் ரோடு ஸ்டார்ட் ஆகுங்க. அந்த ஃபாரஸ்ட் ரோட்டில் சைடில் எல்லாமே மரங்கள் செடிகள் எல்லாமே வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அதுவும் மழையும் பெஞ்சதுனால ரொம்ப பார்க்குறதுக்கு திகிலாக இருந்ததுங்க. ஸோ அதனால் வந்து நாங்களே ஒரு வித பயத்தோடு தான் இந்த சாலையில் பயணம் பண்ணோம். அது வந்து விடிகால 4 மணி நினச்சி பாருங்கள், ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க இந்த சாலையில். அதே பகல் நேரம் ஆச்சுன்னா இந்த சாலையில் வந்து எக்கச்சக்கமான வாகனங்கள்லாம் வந்துட்டு போவாங்க. ஏன்னா வந்து இந்த சாலையில் கிட்டத்தட்ட 9 கிராம மக்கள் வந்து வந்துட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த சாலை போக வேறு எந்த ஒரு சாலையும் கிடையாதுங்க. நம்ம இந்த கிராமத்தில் ஒரு சைடில் வந்து மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி ரோட்டில் இருந்து நம்ம போனோம்னா 9 கிராமங்களையும் தாண்டி போனோம்னா அடுத்து வந்து இந்த கிளிப்பி அப்படிங்கிற பகுதிக்கு போய் அடைவாங்க. அங்கேருந்து தொடர்ந்து அப்படியே போனோம்னா கீழ் கோத்தகிரி போய் கோத்தகிரிக்கு போகிறாங்க. அவங்க இந்த 9 கிராம மக்களுக்கு இதுதான் முக்கியமான ஒரு தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான சாலைகள் தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்காங்க. வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. நம்ம இதோட பேசுகிறது அப்படின்னு நிறுத்திக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி நான் வந்து அப்படியே வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட இந்த பாதையை அப்படியே காமிக்கிறேங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடத்துல வந்து வழியே தெரியாதுங்க. ஸோ அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரி இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. ஓகே நண்பர்களே, அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.